இன்னைக்கு நம்ம Vivo x80 அப்படிங்கிற ஒரு flagship மொபைல் தான் இன்னைக்கு நம்ம unboxing and quick review பார்க்க போறோம். சோ அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ரெகுலரா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நீங்க என்ன கேமரால வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சோ அவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணேன். அதாவது இல்ல ப்ரோ என்கிட்ட வந்துட்டு மொபைல் தான் இருக்கு. நான் மொபைல்ல தான் ஷூட் பண்றேன். ஒரு சில ஃபுட்டேஜஸ் மட்டும் தான் அது ஆக்ஷன் கேமரா GoPro இருக்கு. அந்த ஆக்ஷன் கேமரால நான் ஒரு சில ஃபுட்டேஜ் தான் வீடியோ எடுப்பேன். மத்த மோஸ்ட் ஆஃப் த எல்லா வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மொபைல்ல தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் எடுக்கிறது கேமரா அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. நம்ம இப்போ எடுத்துருக்கிற Vivo x60லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான மொபைல் தான் அது. ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அதோட அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதோட அப்டேட்னு கூட சொல்ல முடியாது. Vivo x60க்கு அடுத்தது x70 அதுக்கு அடுத்தது x80 வந்திருக்கு. ஸோ Vivo x60 வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா Vivo x80 கண்டிப்பா அதை விட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் அப்படிங்கறதுனால இது வந்து கேமிங்க்கும் ஒரு தரமான செய்கை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதனால இதை நம்ம ஓபன் பண்ணிட்டு இதை நான் டீடைலா உங்களுக்கு சொல்றேன். சரி ஓகே गाइस வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல x80 co-engineered with Z's அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ Vivo x60லயும் சேம் இதே டைப் பாக்ஸ் தான். இதே மாதிரி x60 co-engineered with Z's அப்படின்னு தான் இருந்துச்சு. பேக்ல உள்ள பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நாம ஓபன் பண்ணிட்டு உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த Vivo x80 அப்படிங்கிற மொபைல். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா Vivo x80 Pro அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் தான் அதிகம். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஊருப்பட்ட ப்ரைஸ். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Vivo x80 ஃபுல்லாகவே கவர் பண்ணுவோம். அண்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் என்ன கலரோ அதே கலருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பிளாக் அண்ட் அர்பன் ப்ளூ. நம்ம கிட்டது வந்து பாத்தீங்கன்னா காஸ்மிக் பிளாக். சோ இதுதான் அந்த கலர். சோ அது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் என்ன கலரோ அதுக்கான பவுச் அப்படியே கொடுத்திருக்காங்க. இதே வந்து அர்பன் ப்ளூவா இருந்தா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அர்பன் ப்ளூ கவர் தான் கொடுத்திருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின்னும் அதுக்கு அடுத்தது ஒரு வாரண்டி கார்டு அண்ட் குயிக் ஸ்டார்ட் கைட் இது எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் டைப் சி யூஎஸ்பி கேபிள் கொடுத்திருக்காங்க. டைப் சி இயர்போன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே போல அடிஷனல் ஏர்பட்ஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் உள்ள ஒரு அடாப்டர் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது போன்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைல் எடுத்தாச்சு. மொபைலோட லுக் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மொபைல் தூக்கும் போதே இதோட வெயிட் நல்லாவே தெரியுது. ஏன்னா இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 206 கிராம் இருக்குது. ஸோ வெயிட் கொஞ்சம் அதிகம் தான். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லார்ஜான டிஸ்பிளே. ஸோ அதனால் கண்டிப்பாக வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதே போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இந்த மொபைலோட ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் பட்டனும் அதே போல் பவர் ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே டாப் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. அதே போல இங்க இன்பில்டா ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது Vivo x60லயும் இருந்துச்சு. இந்த Vivo x சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இத வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லா மொபைல்லயும். அண்ட் பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க சிம் எஜெக்டர் ட்ரே கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துல மைக் இருக்கு. அதுக்கு பக்கத்துல டைப் சி போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அண்ட் இந்த ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லவுடாவே இருக்கு. இந்த சிம் ட்ரேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால டூயல் சிம் போட்டுக்க முடியும். இதுல மெமரி கார்டு நம்ம போட முடியாது. இந்த டூயல் சிம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே 5G சப்போர்ட்டட். சோ அதனால இதுல டூயல் சிம் 5G சப்போர்ட்டோட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். போல இதுல ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்திருக்கனால நீங்க வீட்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிமோட்ல ஆபரேட் பண்ற எல்லாத்தையுமே இதுலயே நீங்க ஆபரேட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஏசி டிவி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஐஆர் பிளாஸ்டர் யூஸ் பண்ணி நீங்க எல்லாத்தையுமே இதுல ஆபரேட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இதோட டிஸ்ப்ளே பத்தி பார்க்க ஆரம்பிப்போம். இதோட டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதே போல இதுல HDR சப்போர்ட்டும் இருக்கு. போல இந்த டிஸ்ப்ளேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து நம்ம 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. ஆல்டர்னேட்டிவா நம்ம வேணும்னா அதையும் வச்சுக்கலாம். இல்ல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வச்சுக்கலாம். சோ அதனால இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மயமயன்னு இருக்கிற அந்த எஃபெக்ட்லாம் இருக்காது. பட் 120 ஹெர்ட்ஸ்ல வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேட்டரி வந்து சீக்கிரமா டிஸ்சார்ஜ்
ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இதில் ஸ்மார்ட் சுவிட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுவிட்ச் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக ஸ்வைப் பண்ணும்போது இது வந்து 120 ஹெர்ட்ஸ் ஆகும். நார்மல் டைமில் வெறும் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல நம்மளுக்கு இருக்கு. இதில் பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 நீட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இண்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டு இடத்துல யூசேஜுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேவோட சைஸை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த டிஸ்பிளேவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. எவ்வளோ அப்படின்னா 6.78 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே சைஸஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னல பிரீமியம் லுக் தருது அப்படின்ட்டு, அதோட மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ்டு டிஸ்பிளே தான். ஸோ இந்த கர்வ்டு டிஸ்பிளே இருந்துச்சு அப்படின்னாவே தன்னால அந்த மொபைல் வந்து பிரீமியம் லுக் தர ஆரம்பிச்சிடும். அண்ட் இதில் கொடுத்துருக்கிற ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ்டென்ஷன் அப் அப்படிங்கிற ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொரில்லா கிளாஸ் 5 அளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது முக்கியமாக இதில் IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா Vivo x80 Proல IP68 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இதை விட இன்னும் கொஞ்சம் அதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் இது. ஓகே, இப்போ இதோட செக்யூரிட்டி அன்லாக் பற்றி பார்க்க ஆரம்பிச்சலாம். இதில் நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே லாக் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபோனுக்குள்ளார என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து MediaTek Dimensity 9000 அப்படிங்கிற ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற OS வந்து பார்த்தீங்கன்னா FunTouch OS 12 கொடுத்துருக்காங்க. இது Android 12 பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். பட் இப்போ நம்ம அப்டேட் பண்ணனால இது Android 13க்கு வந்து, அதாவது FunTouch OS 13ல இது ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த OS வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈகோ ஃப்ரெண்ட்லியான OS. ஸோ அதனால ஈஸியாக வந்து யூசேஜுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அனிமேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது சார்ஜ் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு, ஃபேஸ் அன்லாக்கு, இன்னும் நிறைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சின்ன சின்ன அனிமேஷன்ஸ்லாம் கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட GPU Mali G710 அப்படிங்கிற GPU தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த மொபைலில் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பர் சேம்பர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி 8GB RAM அண்ட் 128GB ROM கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல 12GB RAM அண்ட் 256GB ROM கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறது 12GB 256GB RAM அண்ட் ROM இருக்கிறது தான் நாம வாங்கியிருக்கோம். அதுக்கு அடுத்தது இதோட பேட்டரியை பற்றி நான் சொல்லி ஆகணும். இதில் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பத்தாவதுக்கு இல்ல 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்திருக்கனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது. அதாவது இவங்க எவ்வளவு டைமிங் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் ஆகுது அப்படிங்கறாங்க. பட் நான் செக் பண்ண வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 11 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் ஆகல, கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது. நான் எக்ஸாக்டாக அதை போட்டு செக் பண்ணல, ஏன்னா இப்போ தான் மொபைல் கையில் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் போட்டு செக் பண்ணல. பட் Vivo x80 Proல வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் சார்ஜிங் தான் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அது இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000க்கு மேலேயே போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கேமராக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமராலேருந்து ஆரம்பிக்கலாம். செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா தான். அப்படியே பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிரர் மாதிரியே இருக்கு. அதுல வந்துட்டு கை வச்சோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அதுல பதியுது. ஸோ அது ஒன்று இதுல இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம கையே வைக்காம இருக்கணும். கை வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி அசிங்கமா ஃபிங்கர் பிரிண்ட் அதுல ஒட்டிக்குது. அப்படின்னா இங்க பேக் கேமரா இருக்கு. பேக் கேமரா வந்து பாத்தீங்கன்னா பெருசா ரவுண்டா கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 கேமரா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற கேமரா வந்து பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா. அண்ட் அதுக்கு அடுத்தது 2 செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 12 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா. ஸோ அதுல 50 MP கேமரா வந்து பாத்தீங்கன்னா அதுல வைட் ஆங்கிள் இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தது இன்னொரு 12 MP கேமரால வந்து பாத்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸும் இருக்கு. அதுக்கு அடுத்தது அதுல ஆப்டிகல் ஜூமும் பண்ணிக்கலாம். 2x போட்டோஸ் எடுக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னொரு 12 MP கேமரால அல்ட்ரா வைட் இருக்கு. ஸோ இந்த பேக் கேமரால இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீஸ் டெக்னாலஜி மூலமா நம்மளுக்கு கொண்டு வந்ததுனால ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம Vivo x60 வந்து பாத்தீங்கன்னா சோனியோட ஜீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சோனியோட ஜீஸ் தான். அண்ட் அதுக்கு அடுத்தது HDR பனோரமா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா கம்பேர் பண்ணும்போது பேக் கேமரா ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரால நைட் மோட்ல எடுத்த போட்டோஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் போர்ட்ரேட்ல எடுத்த போட்டோஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுல HDR சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் HD போர்ட்ரேட் மோடும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ மோட். ஸோ போட்டோ மோட் ஃப்ரண்ட் கேமரால எடுத்தது எப்படி இருக்குன்னு பாருங்க. வழக்கமா எல்லா Vivo போன்லயும் இருக்கிற மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு பவுடர் போட்டு நல்லா பளிச்சுன்னு காட்டுது போட்டோஸ். அண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா ஃப்ரண்ட் கேமரா பிடிக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். பட் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் பேக் கேமராவில் நிறையா ஒர்க் பண்ணி சூப்பராக நிறைய புதுசாக கொண்டு வந்திருந்தாலும் ஃப்ரண்ட் கேமரா இன்னுமே ரொம்ப நைட் ஃபோட்டோஸும் சரி, போர்ட்ரேட்டும் சரி அண்ட் நார்மல் ஃபோட்டோஸ்
ஃபோட்டோஸும் சரி அதுவுமே ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ மோஸ்ட்லி கேமரா அப்படின்னாவே மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுறது செல்ஃபி கேமரா தான். அதாவது செல்ஃபி கேமரா தான் அதிகமாக ஃபோட்டோஸ் செல்ஃபி எல்லாம் எடுப்பாங்க. பட் அந்த கேமராவை ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு பேக் கேமரா கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்காக தான் இந்த மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இது இந்த மாதிரி ஃப்ரண்ட் கேமராவை ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு பேக் கேமரா நல்லா கொடுத்துருக்காங்களோ என்னமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் வீடியோ இவ்வளோ ப்ரைஸ், அதாவது 58,000 இந்த ரேஞ்சுக்கு போட்டு ப்ரைஸ் போட்டு வாங்கி இந்த ஃப்ரண்ட் கேமராவில் இதில் 1080p மேக்ஸிமமாக 30 fps தான் நம்மளால் எடுத்துக்கவே முடியும் வீடியோவை. ஸோ அப்படி இருக்கிறது தான் ரொம்பவே நெகட்டிவ் பாயிண்ட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கேமராவை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த மொபைல் எடுக்கிறோம். ஏன்னா இந்த மொபைல்னாவே கேமரா அண்ட் யூசேஜுக்காக தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட் கேமரா வந்து வெறும் 1080p அதுவும் 30 fps எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். அட்லீஸ்ட் 4K ஒரு 30 fps ஆச்சும் கொடுத்துருக்கலாம். அப்படியே இல்லை அப்படின்னா ஒரு 1080p 60 fps ஆச்சும் கொடுத்துருக்கலாம். ஸோ எதுக்குமே இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா வெறும் 1080p 30 fps தான் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்டான ஒன்று. அண்ட் அதே போல் ஃப்ரண்ட் கேமராவில் எந்த ஒரு ஸ்டெபிலைசேஷன் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ப்ரோ மோட் இருக்குது. ஸோ ப்ரோ மோட் நம்ம சொல்ல தேவையில்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபோட்டோஸில் எடுக்கிறத விட ஒவ்வொரு செட்டிங்ஸும் நம்ம மாற்றி, அதாவது மேனுவலாக நம்ம எல்லாத்தையுமே மாற்றி நம்ம எடுக்கணும் இதில். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரோ மோட் யாருமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா panorama mode and live photo, slow motion, time lapse, AR stickers, super moon, ultra HD documents, pro sports, long exposure, double exposure, dual view and AI group portrait, இது எல்லாமே இருக்கு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பேக் கேமராக்கு தான் செட் ஆகும். ஃப்ரண்ட் கேமரால எனக்கு தெரிஞ்சு லைவ் போட்டோ அண்ட் AR ஸ்டிக்கர்ஸ் இது மட்டும் தான் ஒர்க் ஆகும். அண்ட் அதுக்கு அடுத்தது டூயல் வியூ இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகும். மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக் கேமராக்கு தான் சப்போர்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பேக் கேமரால இருக்கிற ஒவ்வொரு போட்டோஸையும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்ல 50 மெகா பிக்சலுக்கான UHD ஒரு போட்டோஸ் எடுத்திருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராவான போட்டோ. இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா பிரைமரி கேமரா மட்டும் இதில் போட்டோஸ் எடுக்கிறது. ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் இந்த போட்டோஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோட். ஸோ பேக் கேமராவில் நைட் மோட்ல எடுத்த போட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு ஃப்ரண்ட் கேமராவை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா பேக் கேமராவில் Vivo x60லேயே நல்லா இருக்கும், x80 இதை விட இன்னுமே நல்லா இருக்கு. அண்ட் இந்த நைட் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேனராமிக் மோடும் எடுத்துக்கலாம். அண்ட் அதே போல் இதில் லாங் எக்ஸ்போஷரும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட். ஸோ போர்ட்ரேட் மோடில் நம்ம 2x ஜூமில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ரொம்பவே வேற லெவலில் இருக்கும். Vivo x60லையும் சரி Vivo x80ல அதை விட இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ போர்ட்ரேட் பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா இமேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளர் பண்ணிட்டு DSLRல எடுத்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறனால நம்ம ஈஸியாக எந்த ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணுறனால மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளர் ஆயிடுது. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த போர்ட்ரேட் 2x ஆப்டிக்கல் ஜூமில் நம்ம எடுக்கும்போது. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா HDR இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் இருந்த மாதிரி HDR போர்ட்ரேட் மோடு இருக்குது. இதுலேயும் ஆட்டோ சூப்பர் நைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மோட். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட்டில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் HDR இருக்குது. HDRல எடுத்த ஃபோட்டோஸ் பாருங்க. அண்ட் அதுக்கு அடுத்து ஜீஸ் நேச்சுரல் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நேச்சுரல் கலர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி நேச்சுரல் கலர் தான் வருது. இது ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸோட அந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கி கொடுக்குது. இந்த ஜீஸில் வச்சு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது நார்மலாக ஃபோட்டோஸ் எடுக்கும்போது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து ஜீஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேச்சுரேஷன் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ரோ ஆட்டோ இருக்குது அண்ட் ஆன் இருக்குது ஆஃப் இருக்குது. நம்ம மேக்ரோ மோட் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோவில் வச்சுக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோஸும் பாருங்க. அண்ட் அதே போல் இதில் ஃபில்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த ஃபோனில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மள 4K 60 fps நம்ம வீடியோ எடுக்க முடியும். அதே போல் இதில் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் மொபைலை வச்சு இப்படி நீங்கள் ஷேக் பண்ணீங்க அப்படின்னாலும் உள்ளே தெரிகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தான், அதாவது ஷேக் இல்லாமல் தான் தெரியும். ஸோ வீடியோ வந்து ஷேக் இல்லாமல் எடுத்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷேக் ஆனிச்சு அப்படின்னாவே வீடியோவே நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து சாஃப்ட்வேர் மூலியமாக நம்மளுக்கு இது
வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷனை இது கண்ட்ரோல் பண்ணல. நம்ம இப்படி ஷேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து இப்படி மூவ் ஆகும். அதாவது கிம்பிள் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஷேக் ஆகி இது வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ ஷேக் பண்ணி எடுத்தாலும் வீடியோ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ பேக் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 4K 60 FPS வரைக்கும் நம்மளால வீடியோ எடுக்க முடியும். பட் இதில் அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு போகும்போது இதில் 1080p 60 FPS வரைக்கும் தான் நம்மளால வீடியோ எடுக்க முடியும். 4K 60 FPSல நம்மளால அல்ட்ரா ஸ்டெபிலிட்டியில் வீடியோ எடுக்க முடியாது. வெறும் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷனில் தான் நம்மளால வீடியோ எடுக்க முடியும். பட் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷனே நம்மளுக்கு போதும். ஏன்னா அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவுமே கிராப் பண்ணிடும். ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஷேக் ஆகாது. அதே போல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இது கேப்சர் பண்ணி கொடுத்துரும். இதில் நம்ம ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரைபாட்ல வச்சு நம்ம வீடியோ எடுக்கும்போது ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கலாம். இப்படி ஆஃப் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக என்ன ஆங்கிளில் நம்ம வீடியோ எடுக்கிறோமோ அந்த ஆங்கிள் நம்மளுக்கு காட்டும். ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் கிராப் ஆகும், அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷனில் ரொம்பவுமே கிராப் ஆகும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜினல் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வீடியோவை என்னதான் 360 டிகிரியில் நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னாலும் உள்ள தெரியிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். அண்ட் லைவ் போட்டோ இருக்கு, அண்ட் அதுக்கு ஸ்லோ மோஷன் இருக்கு. ஸ்லோ மோஷனை பொறுத்த வரைக்கும் பேக் கேமரால வந்து பாத்தீங்கன்னா போன Vivo x60ல நம்மளுக்கு FPS எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்லோ மோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா என்ன ஸ்லோ மோஷன் அது டிஃபால்ட் இருக்கோ அதில் தான் நம்ம வீடியோஸ் எடுக்க முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் 120 FPSலையும் அல்லது 240 FPSலையும் நம்ம ஸ்லோ மோஷன் எடுத்துக்கலாம். அதே போல் 1080pலையும் வந்து பார்த்தீங்கன்னா 120 FPS 1080p FPSல வரைக்கும் நம்மளால ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் லேப்ஸ் இருக்கு, அண்ட் அதுக்கடுத்து AR ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. இந்த சூப்பர் மூன் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணை கேப்சர் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மூன் வந்துட்டு நார்மல் சைஸை விட நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் சைஸ் பெருசாக தெரியும் இந்த சூப்பர் மூன் மோட்ல எடுக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா HD டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப கிளாரிட்டியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஸ்போர்ட்ஸ் மோட். நெக்ஸ்ட் லாங் எக்ஸ்போஷர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். இதில் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் அப்படின்னு ஒன்று இருக்குது, அண்ட் நைட் கிராஃபிக் அப்படின்னு ஒன்று இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் மிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்டார் ட்ரெயில்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ட்ரெயில்ஸ் அண்ட் நைட் கிராஃபிக் அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2-3 வீடியோஸ் எடுத்திருப்பேன், அதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் எக்ஸ்போஷர். அதாவது நம்ம பேக்ரவுண்டில் ஒன்று தெரியும், அதாவது பேக்ரவுண்டில் நார்மலாக கேமரா என்ன கேப்சர் பண்ணுதோ அதுக்கு தெரியும். அண்ட் அதுக்கடுத்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் வந்து கொடுக்கும். இது வந்து நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டூயல் வியூ மோட். அதாவது பேக் கேமரால வீடியோ எடுக்கும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகும். அண்ட் அதே போல் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேப்சர் ஆகும். ஸோ அதனால பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் டைம்ல நம்மளால கேப்சர் பண்ணிக்க முடியும் இந்த டூயல் வியூ மோட்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் வந்து முன்னாடி வர மாதிரி, இல்லை பேக் கேமரா பின்னாடி வர மாதிரி, இப்படி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்ல நீங்க மாத்திக்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் அதிகம் தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகம். அதாவது 59,000 வருது. அதாவது 12GB அண்ட் 256GB ரேம் அண்ட் ரோம் இருக்கிற வேரியண்ட் வாங்கினோம்னா 59,000 வருது. அதே 8GB 128GB ரேம் ரோம் இருக்கிறது வாங்கினோம் அப்படின்னா 54,000 வருது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது எல்லாமே இந்த மொபைலில் இருக்கிறது. இந்த மொபைலில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டக்கு டக்குன்னு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ரிவ்யூ தான், நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. இந்த ஃபோனில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ டிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே கைஸ், பாய்.